மதுரையில் பிரபலமான மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டமானது தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு மாசி வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் உள்ளார். மதிவாணன் வணக்கம். தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் தேர் திருவிழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருவிழா என்பது தொடர்ந்து 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய அடிப்படையில் முக்கிய திருவிழாவாக சொல்லக்கூடிய சித்தி ஜெயம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பட்டாபிஷேகம் திருவிழாக்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய 4 மாசி வீதிகளிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் சுந்தரேஸ்வரர் தினந்தோறும் எழுந்தருளி 4 வீதியிலும் வளவந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டிருந்தார். இதனுடைய அடிப்படையில் இன்று 11ஆம் நாள் திருவிழாவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய திருத்தேரோட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருத்தோட்டத்தை முன்னிட்டு கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமோதர கோவில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வந்தடைந்திருந்தனர். அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமோதரம் சிறப்பு அலங்காரத்திலும் மீனாட்சி அம்மன் பெரிய தேரிலும் சிறப்பு அலங்காரத்திலும் இருந்து நிற்கின்றனர். கிட்டத்தட்ட மீனாட்சி அம்மன் கோயிலுடைய இந்த 2 தேரினையும் இருப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் லட்சக்கணக்கான பக்தர்கள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இருப்பதாக தற்சமயம் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். 4 மாசி வீதியிலும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய இந்த கோயிலினுடைய தேர் என்பதை வருவதை பார்ப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போல லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தேர் வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சீருடை இல்லாத போலீசாரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர் என்பது தற்சமயம் நடந்து இருக்கிறது. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றனர். மிகச்சரியாக 6 மணிக்கு கிளம்பி இருக்கிற இந்த தேரானது மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் நிலைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து அந்த 4 மாசி வீதியிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.